வீடியோவை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி அமையப் போகுது? அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப் போதா? பாதகமாக அமையப் போதா? அதில் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேம்படலாம்? அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எப்படி தவிர்த்து எறியலாம், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனராசி நண்பர்களே, உங்களுக்கு புத்தி கூர்மை, பேச்சு திறன், வேகமாக சிந்திக்கிற திறன், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நீங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. இது உண்மையாக நீங்களே உங்களை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு தாங்க இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அறிவால் நீங்கள் பல விஷயத்தை சாதிச்சு இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில தடைகள் இருக்குது. அந்த தடைகளை எப்படி தவிர்த்து எறியலாம் அப்படின்றத வாங்க நம்ம முழுசாக பார்க்கலாம். தெளிவான முடிவு எடுக்கிறதுல நீங்கள் தான் கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட முடிவுகளை சரியாக எடுத்து நீங்கள் எப்படி வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் மேம்படலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக இந்த உற்சாகம், அதாவது உங்களுக்கு இப்போ இருக்கிற உற்சாகமும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உங்களுக்கு தகர்த்து எறியறதுக்கான வாய்ப்பு இந்த வரக்கூடிய நாட்களில் அதிகமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. நண்பர்கள் அப்புறம் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தை திட்டமிட்டு செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையாக நீங்கள் செயல்படுறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையா உங்கள் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. தொழில் அப்புறம் வேலை வாய்ப்பு, இதை பற்றி நாம் பார்க்கும்போது வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமையை நீங்கள் வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையப்போகுது. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு அப்புறம் உறுதி, அதாவது நீங்கள் இந்த நிலைமையில் இந்த ஸ்டேஜில் உறுதியாக இருக்கணும் அப்படின்றதுக்கான உத்தரவாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த வேலையை விட்டு போகணுமோ இல்லை உங்களை வேலையை விட்டு தூக்குறாங்களோ அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு உங்களுக்கு எதுவுமே வராது. நீங்கள் அந்த வேலையில் நிலச்சி நிற்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு அந்த வேலை நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கலனாலும் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வியாபாரம் செய்கிறவங்க, புதுசாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு முதலீடு செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு சிலர் முதலீடு செஞ்சுட்டு அதை ஏன் செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், அதில் நஷ்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் முதலீடு செய்யும் போது நீங்கள் அதை பார்த்து கவனமாக முதலீடு செய்கிறது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதாவது முதலீடு செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னா அதில் எந்த பலனும் கிடையாது. அதனால் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க ஏதாவது முதலீடு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆலோசனை வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இறங்கலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் ஒப்பந்தம் அதிகமாக கிடைக்கும். ஆன்லைன் வியாபாரம் செய்கிறவங்க நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது ஆன்லைனில் இந்த பொருட்களை விற்று கொடுத்தா எங்களுக்கு இவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்ற வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்து கவனமாக செய்யுங்க. அது மூலிமா உங்களுக்கு அதிக காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவற விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகுது. நீண்ட நாளாக வராமல் இருந்த பணம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல கடன் கொடுத்துருந்து அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த பணம் நீங்கள் கொடுக்க நினச்ச கடன், இதை நீங்கள் சீக்கிரம் செட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் அமையப்போகுது. அதாவது செலவுகளை கட்டுப்படுத்தி நீங்கள் சேமித்து வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ தான் செலவு செஞ்சுருந்தாலும் வரவுக்கு ஏற்ற செலவு, அதாவது வரவுக்கு மீறி உங்களுக்கு செலவு போச்சுன்னா வரவுக்கு ஏற்ற மாதிரி அந்த செலவை கம்மி பண்ணிக்கோங்க. காசை முதலீடு செய்யும் போது அதாவது காசை முதல்ல சேமித்து வைங்க. முக்கியமாக இப்போ அடுத்து நம்ம திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். ஒவ்வொருவரும் நீங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் நிறைய சண்டையோ சச்சரவோ இருந்து வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா உங்களோட முன்கோபத்தை நீங்கள் தவிர்க்கணும். பொதுவாகவே மிதுனராசிக்காரங்க ஒரு சிலர் முன்கோபக்காரங்களாக இருப்பாங்க. அந்த முன்கோபக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில் அதிக சண்டை சச்சரவு வரும். அதை முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு நடுநிலைமையான ஒரு
உறவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு இடையில வந்து எந்தவித சண்டையோ, சச்சரவோ, பெரிய பெரிய பிரச்சனையாக ஆக போகிறதெல்லாம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பெரிய பெரிய விஷயத்தை நீங்கள் வந்து பிரச்சனையாக ஆகிறத தடுக்கலாம். திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக எனக்கு வந்து பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கலன்னு நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி விஷயம் வந்து தடைப்பட்டு இருந்துச்சுன்னா, அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு நினச்சபடி உங்களுக்கு ஒரு கணவனோ மனைவியோ வந்து அமைவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னரை நீங்கள் வந்து அமைச்சிக்கிறதுக்கான நாள் இப்போ வரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது. காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட நம்பிக்கை வந்து அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமையப்போகுது. தைரியமாக உங்களோட விருப்பத்தை நீங்கள் வீட்டில் போய் உங்களோட அப்பா அம்மா உறவினர்கள்ட்ட தைரியமாக சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் வந்து மிதுனராசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக அமையப்போகுதுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இதுக்கப்புறம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு இடையில வந்து பிரச்சனையோ இதனால் உங்களுக்கு வந்து உறவு வந்து துண்டிக்கப்பட போகுது அப்படின்ற நிலைமையில் இருந்தால் கூட இந்த வரக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு வந்து அது வந்து உறவு ஒற்றுமையாகி ஒரு வலுவான ஒரு உறவாக அமையப்போகுது. அது மிதுனராசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு காலம்தாங்க சொல்கிறோம். கல்வியை பற்றி பார்க்கும்போது கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கவனம் வந்து அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பரீட்சையில் நான் வந்து ஃபெயில் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்த மாணவ மாணவிகள் வந்து இதுக்கப்புறம் வந்து நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக அமையப்போகுது. ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய போட்டித் தேர்வுகளில் நீங்கள் தேர்வு பெற்று நீங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட திறமையை அதிகமாக வளர்த்துக்கணும். நீங்கள் உங்களோட படிக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தை செலவிடுறதை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து படிப்பை வந்து முக்கியமாக நிறுத்தி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, உங்களோட படிப்பு வந்து எங்கேயோ போகும். அதாவது ஒரு நல்ல லெவலுக்கு போய் உங்களுக்கு வந்து அதிக வந்து மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, பொதுவாக உடல்நிலை வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இருந்தாலும் அதிக வேலை காரணமாக உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். இதை வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நாங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், ஓவர் டைம் பார்த்து சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு தூக்கம் ரொம்பவே முக்கியம். தூக்கம் கெட்டுச்சு அப்படின்னாலே உங்களோட உடல்நலத்திலேருந்து எல்லாமே பாதிக்கும். பொதுவாக நீங்கள் அதிக வேலை செய்கிறவங்க அப்படின்னா, அந்த வேலைக்கு ஏற்ற தூக்கத்தை நீங்கள் வந்து உடம்புக்கு கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த நாள் உங்களோட வேலை ஒழுங்காக போகும், உங்களுக்கான சம்பளமும் கை கிட்டும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை அதிகமாக செஞ்சுட்டு உங்களோட தூக்கத்தையோ உணவு பழக்கத்தையோ அதிகமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட உடல்நிலை பாழாக போகிறதுல நீங்களே வந்து முக்கிய காரணமாக ஆகிடுவீங்க. அதை வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தான், உங்களோட உடல்நலம் வந்து கவனமாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களோட குடும்பத்தை நீங்கள் வந்து சீராக கொண்டு போக முடியும். ஏன்னா அதை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு, நிலம், வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு முதல் படியாக வந்து இந்த வரக்கூடிய நாட்கள் அமையப்போகுது. நீங்கள் வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வீடு வந்து போட்டபடி அப்படியே கிடக்கு, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்துல வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்குது, நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் வரும். அதாவது நீங்கள் என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி வந்து இந்த பணத்தை வந்து திருப்பலாம், இதை இப்போ அந்த நகையை எப்படி திருப்பலாம் அப்படின்னு வீடு, நகை, வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக யோசிப்பீங்க. யோசித்து அதுக்கு ஏற்ற முடிவை நீங்கள் வந்து சரியாக எடுப்பீங்க. முடிவு எடுக்கிறதுல வந்து எப்போவுமே ஒரு சிலரை வந்து ஆலோசனையில் நாம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா படுது. அதாவது இதில் அனுபவம் அதிகமாக இருக்கவங்களும் ஆலோசனையில் நீங்கள் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தில் சுபகாரியம் வந்து நடைபெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருமணம், நிச்சயதார்த்தம், சம்பந்தம், குழந்தை பிறப்பு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள் நீங்கள் உறவினர்களோட செயல்படுவீங்க. வர உறவினர்கள் வந்து உங்ககிட்ட அன்பாக அரவணைப்பாக பேசினாலுமே நீங்கள் உங்களோட லிமிட்டில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு சிலர் வந்து உங்ககிட்ட பேசுகிறது ஒரு சில காரியத்துக்காக கூட இருக்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்டலாம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஆண்டில் மீதி இருக்கிற நாளில் பொறுத்தவரை மிதுனராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து முன்னேற்றம் காணப்படும். தொழில் வளர்ச்சி, நிதி நிலைமை முன்னேற்றம், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி, புதிய வாய்ப்பு, வெளிநாடு தொடர்பான விஷயங்கள், பதவி உயர்வு, இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் மிதுனராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான ஈடுபாடு இருக்க போகுது. நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயத்த நீங்கள் இது நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம்னு தட்டி கழிச்சிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயத்த இன்றைய செய் அப்படின்ற ஒரு கான்செப்டை மைண்டில் எடுத்துகிட்டு உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு கிடைச்ச வேலையவோ இல்லை நல்ல காரியங்களையோ தள்ளி போடாமல் கரெக்டாக செய்யுங்க. அதுவே உங்களோட வாழ்க்கையில் உங்களை எங்கேயோ கொண்டு போகும். அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் விநாயக பெருமான், அது மட்டும் இல்லாமல் தட்சணாமூர்த்தி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களோட ராசிக்கு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. புதன்கிழமையில விநாயகர் கோயிலுக்கு போய் அங்கே வந்து அருங்கம்புல் மாலை வந்து சாட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயம், அதாவது வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். மனக்கவலை, மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா விநாயகர் அப்படின்றவர் வந்து முழு முதற் கடவுளாக நம்மளுக்கு வந்து வழிபட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் அவரை வந்து முறையாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையோ அதை வந்து வெளிப்படையாக அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்குன்னே ஒரு சில பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்கிறது. அதாவது பென்சில், புக்கு, நோட்டு, பென்னு இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து உதவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து அதாவது இல்லாத ஒரு பொருளை அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க அதில் மகிழ்ச்சி ஆனாங்க அப்படின்னா உங்களோட மனசும் வந்து நிம்மதியாகும், அவங்களோட மனசும் நிம்மதியாகும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து அது மூலிமா நடக்கலாம். அதாவது புண்ணியத்தை உங்களுக்கு வந்து அது வந்து கொண்டு வரும். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு மிதுனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 5, அதிர்ஷ்ட திசை அப்படின்னா வடக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி செயலை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் வந்து நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதிர்ஷ்ட நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும். இது ஒரு சில நாட்களில் மாறும். அதை நம்ம வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். நீங்கள் நல்ல காரியத்தை நீங்கள் செய்யணும், அதாவது ஒரு வண்டி வாங்க போகிறோம், வாகனம் வாங்க போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு முதல் படி எடுக்கிறோம், இல்லை திருமண பேச்சு பேசுகிறோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து பேச போகிறீங்க, தொடங்க போகிறீங்க, ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னால இந்த மாதிரி நேரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல விஷயம் வந்து அமைகிறதுக்கான தடை வந்து எதுவுமே இருக்காது. மொத்தத்தில் மிதுனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து வளர்ச்சி வாய்ப்புகளை வந்து அதிகமாக அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமைய போகுது. உங்களுக்கு அறிவாற்றல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட அறிவாற்றலையும் பேச்சு திறமையும் நீங்கள் சரியான இடத்துல பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உங்களை வந்து சேரும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதாவது இறைவன் மீது நீங்கள் அதிகமாக நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு வந்து மன அமைதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தினமும் காலை மதியம் 2 நேரத்துலையும், மதியம் இல்லைனா மாலை நேரத்தில், காலை மாலை நேரத்தில் வந்து நீங்கள் இறைவனை வந்து வழிபடுங்க. அதாவது இறை நம்பிக்கை வந்து முக்கியமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அதாவது அது இறைவன் அப்படின்னு நம்ம பார்க்குறத விட மன அமைதியை நம்மளுக்கு வந்து கொண்டு வரதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இறைவன் வழிபாடு வந்து இருக்க போகுது. நீங்கள் சரியான முறையில் இறைவன் வழிபாடும் மன அமைதிக்காக நீங்கள் வந்து மெடிடேஷன் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் வகையிலையும் எந்த வித மாற்றம், அதாவது கெட்ட விஷயமும் உங்கள் உடல்நிலையில் நடக்காது. இந்த மாதிரி நேர்மையாக நீங்கள் உழைச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மீதமுள்ள இந்த நாட்கள், அதாவது மீதி உள்ள இந்த பாதி வருடத்தை நீங்கள் வந்து நேர்மையாக கடந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான தடை வந்து எதுவுமே இருக்காது. குடும்பம், பொருளாதாரம், வாழ்க்கை, அதாவது நிதி நிலைமை இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் மிதுனராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக அமையப்போகுது. சிறப்பான முன்னேற்றத்தையும் சிறப்பான செயல்களை நீங்கள் செய்கிறதுக்கான உத்வேகத்தையும் வரக்கூடிய நாட்கள் வந்து மிதுனராசிக்காரங்களுக்கு தரப்போகுது. அதாவது இது வரைக்கும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்த நீங்கள் நிச்சயமாக முதல் ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தில் நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு எடுத்து வைக்கலாம். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு நினச்சபடியான நாட்கள் வந்து அமைய போகுதுங்க. இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. மொத்தம் வீடியோ பார்த்துட்டு இருந்த மிதுனராசிக்காரங்க எல்லாருமே மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்து உங்களோட வரக்கூடிய நாட்களை கடக்கலாம். வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட ராசி என்ன அப்படின்றது கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அதாவது உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வரக்கூடிய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல்